ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்ஜிடிடிஆர்பி நடந்தது இல்லையா, அதில் சோஷியல் சயின்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டினாக இருக்குது. அது என்ன ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே வந்து தப்பாக இருக்குது. ஆன்சர் வந்து வேறு. அதுக்கான ப்ரூஃபும் இல்லை இருக்குது. அந்த கொஸ்டின் பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினாக இது: ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர், ஆப்ஷன் சி முதலமைச்சர், ஆப்ஷன் டி சட்டமன்ற சபாநாயகர். இதான் 4 ஆன்சர் இருக்குது. இதில் 4 ஆன்சருமே இந்த கொஸ்டினுக்கு இந்த 4 ஆன்சருமே வராது. ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஆளுநர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆளுநர் தான் வந்து ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பவர். அவர் வந்து ஆளுநர். இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டென்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 279, 283 இந்த பேஜில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஏன் இது 2 பேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி புக்கு பின்னாடி இருக்குது இல்லையா, பயிற்சி வினாக்கள் இருக்கும் இல்லையா, அதில் இருக்குது. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அதில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதான் அதில் கொடுத்துருக்க கொஸ்டின். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஆ வந்து குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ வந்து ஆளுநர், ஆப்ஷன் இ வந்து முதலமைச்சர், ஆப்ஷன் இ வந்து சட்டமன்ற சபாநாயகர். இதில் கரெக்டாக வந்து ஆன்சர் அந்த ஆளுநர்ன்ற ஆன்சர் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரதம அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கரெக்டான ஆன்சர் ஆளுநர் கொடுத்துருக்காங்க. அதனால் இது கரெக்டு. நம்மளுக்கு ஆளுநரை வந்து அங்கே கொடுக்கல. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பேஜ் நம்பர் 283 இருக்கும் பாருங்கள். 283 இருக்கும் சோஷியல் சயின்ஸ் புக்கில் 10th. இது எங்கே இருக்குன்னா 279 இந்த பேஜில் இருந்திருக்கு பாருங்கள். சட்டமன்றத்தின் அமைப்பில் சமூக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. அதுக்கு கீழே லாஸ்ட் வரியில் 2 லைனில் பாருங்கள், ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். இதான் சட்டமன்றத்தில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்லையும் வந்து சட்டமன்றத்தில் தான் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் ஆங்கில இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் வந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆளுநர் தான். இது எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுப்பாங்க. நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் டைரெக்டாக கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஒரே பாடத்துலேருந்து, அதாவது 10ஆம் வகுப்புலேருந்து எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அதுவும் நான் வீடியோ போடுறேன். எல்லா கொஸ்டினுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எல்லாருக்குமே ஒரு மார்க் கொடுத்து ஆகணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.